தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பாஜக தலைவர் அமித்ஷா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டுள்ள பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. அதனை நேரலையில் காணலாம். நம்முடைய சின்னம் இரட்டை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். சின்னப்பனவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். எனக்கு முன்னாலே பேசியவர் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடி மக்கள் கொண்ட ஜனநாயக நாட்டிலே ஒரு வலிமையான தலைமை மிக முக்கியம். வலிமையான தலைமை, நிலையான ஆட்சி, இது ரெண்டும் கொடுக்கக்கூடிய ஒருவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் நிலையான ஆட்சி தருவார், வலிமையான பாரதத்தை உருவாக்குவார். ஆகவே நாடு வளம் பெற, நாடு செழிக்க மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்கள். அதே போல நம்ம கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற முன்னாள் சட்டப்பேரவை சின்னப்பன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். இதுவரையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தகுதி வாய்ந்த தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். தகுதியான, வலிமையான, உறுதியான முடிவெடுக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் நாடு வளம் பெறும், செழிக்கும். அதே போல இன்றைய தினம் நம்முடைய கூட்டணி பற்றி இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணி, மக்கள் சக்தியுள்ள கூட்டணி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம். அதே இந்த கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் அரண்டு மிரண்டு தோல்வி வைத்தால் தேர்தல் சுரம் வந்து இன்றைக்கு மேடையில் என்ன பேசுவது என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 40 இடங்களில் போட்டியிடுகின்றார்கள். 40 இடங்களிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயம் உறுதியாக வெற்றி பெறுவார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 தேர்தலிலே 37 இடங்களிலே வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது. ஆக தமிழ்நாட்டிலே 39 பாராளுமன்றத்திலும் 39 இடங்களிலும் வென்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி, மெகா கூட்டணி. ஆகவே நாம் 100% வெற்றி உறுதி என்று இந்த தருணத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகின்றது. இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி வந்தது என்று நாங்கள் நன்றாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வேண்டுமென்று சில துரோகிகள் செய்த சதியின் காரணமாக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆகவே அந்த சதிகாரர்கள், அதே போல சூழ்ச்சிக்காரர்கள், அவர்களை இந்த தேர்தல் மூலம் வீழ்த்தி நம்முடைய வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் 40க்கு 40, சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18க்கு 18 நாம் வெற்றி பெறுவோம், இது உறுதி. அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணியும் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குறிப்பிட்ட 2013 அம்மா இருக்கின்ற பொழுது எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் பொறுப்பேற்றதிலிருந்து அவரும் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை இடம்பெற்றுள்ள அம்சங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆக நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்திலே அறிவிக்கப்படுகின்ற தேர்தல் அறிக்கை முழுவதும் நிறைவேற்றப்படுகின்ற கட்சியாக நாம் இருக்கின்ற காலத்திலே தான் இன்றைக்கும் நமக்கு மக்கள் ஆதரவு மிக வெகுவாக இருக்கிறது என்பதை மக்களும் சொல்கின்றார்கள், தலைவர்களும் சொல்கின்றார்கள். அதே போல இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது
என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. கிராமத்திலே வாழுகின்ற விவசாயிகளுடைய பிரச்சனையை முன்னிருந்து அந்த வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை முன்னுரிமை கொடுக்கின்றது அம்மாவுடைய அரசு. குடிமராமத்து என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கின்ற திட்டத்தை துவக்கி சுமார் 3000 குளங்கள் இன்றைக்கு தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டுகின்றன. அதே போல பருவ காலங்களிலே பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அது உபரியாக வெளியேறி கடலிலே போய் வீணாக கலக்கின்றது. அப்படி வீணாக கடலிலே போய் கலக்கின்ற அந்த நீரை ஆங்காங்கே ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி அந்த உபரி நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீரை வழங்குவது, குடிநீருக்கு தேவையான நீரை அம்மாவுடைய அரசு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் துவங்கப்பட்டு விட்டது. அதற்காக 1000 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. அதே போல அம்மா தேர்தல் நேரத்திலே சொன்ன வாக்குறுதி, ஆனால் அம்மா மறைந்து விட்டார்கள். இருந்தாலும் அம்மாவுடைய அரசு அதை தொடர்ந்து செயல்படுத்துகிறது. அம்மா இருசக்கர வாகனம், அதற்கு மானியம் கொடுத்து அந்த திட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அதற்காக புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு சென்னையிலே 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சிறப்பாக நடத்தி அந்த மாநாட்டின் மூலமாக 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டது அம்மாவுடைய அரசு. இந்த 304 திட்டங்கள் தமிழகத்திலே வருகின்ற பொழுது படித்த இளைஞர்கள் 5 லட்சம் பேர் நேரடியாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது. மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு கிடைக்கின்றது. ஆக 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு. அதே போல இன்றைய தினம் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக தை பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் எல்லா குடும்ப அட்டைக்கும் தந்த அரசும் அம்மாவுடைய அரசு தான். அதே போல ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்து அந்த திட்டத்தையும் துவக்கி வைத்து அந்த திட்டத்தை துவக்கி வைத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஆணைக்கு இணங்க திமுக வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது தேர்தல் வந்த காரணத்தினாலே தேர்தல் ஆணையத்திடம் 2000 ரூபாய் கொடுக்கக்கூடாது என்று புகார் செய்து தேர்தல் ஆணையம் ஏழை குடும்ப தொழிலாளருக்கு தேர்தல் முடிவு வரை 2000 ரூபாய் வழங்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்து நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. தேர்தல் முடிந்தவுடன் எல்லா ஏழை தொழிலாளி குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட நிறுத்துகின்ற கட்சி ஒன்று இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான் இந்தியாவிலே இருக்கின்றது. எல்லாமே மக்களுக்காக சேவை செய்வதற்காக கட்சிகள் தொடங்கி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழைகளுக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை தடுக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு தூத்துக்குடியிலே நடைபெற்ற சம்பவத்தை வச்சு இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கு ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 243 ஏக்கர் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன். அன்றைய தினம் தொழில்துறை அமைச்சராக இருந்தது ஸ்டாலின். அந்த இரண்டாவது விரிவாக்குவதற்கு நிலம் வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தொழில்துறை அமைச்சராக இருந்தால் மு க ஸ்டாலின்.
இப்படி இந்த தொழிற்சாலை விரிவாக்குவதற்கே துணை நின்றுவிட்டு எங்கள் மீது இப்பொழுது பழி சுமத்திக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 3/5/2010 சட்டமன்றத்திலே ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது ஸ்டெர்லைட் நிறுவனம் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதன் விரிவாக்க திட்டத்தை மேற்கொள்கிறது என்று பதிலளிக்கப்படுகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதையெல்லாம் செய்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது பழி போடுவது எந்த விதத்திலே நியாயம் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆங்காங்கே வாக்கு சேகரிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இதை சொல்லி வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடரப்பட்டன. அந்த வழக்குகளே அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த காரணத்தினாலும் இருந்தாலும் நீதிமன்றம் ஆலை மூட வேண்டும் என்று 28/9/2010 தீர்ப்பு கூறியது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவர் நினைத்திருந்தால் இந்த ஆலையை மூடி இருக்கலாம், இந்த பிரச்சனைக்கு இடமில்லாமல் இருக்கும், மக்கள் துன்பப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்லுகின்றவர்கள் அன்றைக்கு ஏன் செய்யவில்லை? அது மட்டுமல்ல, அந்த இதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றம் திமுக அரசால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஆலைக்கு ஆதரவாக தாக்கல் செய்த நிலைப்பாட்டினை சுட்டிக்காட்டி ஆலை திறக்க 1/10/2012 இடைக்கால தீர்ப்பு வழங்கியது. ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இது யாரால் இந்த ஆலை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உயர்நீதிமன்றம் ஆலையை மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சியில் இருந்த காரணத்தினாலே அந்த காலகட்டத்திலே ஆலைக்கு சாதகமாக அந்த நீதிமன்றத்திலே அபிடவிட் தாக்கல் செய்ய காரணத்தினாலே அதை வைத்து உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது, திறக்கலாம் என்று. ஆக இவர்கள் போடுவது நாடகம், மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கையுள்ள கட்சி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதமாக ஆலையை மூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே வாக்குக்காக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்றார்கள். கொள்ளைப்புறத்தின் வழியாக வாக்கை பெற்றலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நாட்டு மக்களுக்கு உண்மை என்ன என்பதை இப்பொழுது தெளிவுபடுத்துகிறேன் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு இந்த மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டுள்ளன. தருவைக்குளத்தில் நீர் இறங்குதளம் அமைக்கும் பணிக்கு 16.25 கோடி ரூபாய் அமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கயத்தார் கிராமத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் கட்டபொம்மன் மணிமண்டபம் அம்மாவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 2 கோடி ரூபாய் செலவில். திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணத்தில் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்க அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்று வருகின்றன. தாமிரபரணி கருமேனி நம்பியார் இணைப்பு திட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதனால் தூத்துக்குடி மாவட்டம் ஏமல் தேடி வரை கால்வாய் மூலம் நீர் கொண்டு வரப்படுவதால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவையான நீர் கிடைக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. உடன்குடி மிக உயர் அனல் மின் நிலையம் நிலை 1 அடிக்கல் நாட்டு விழா 29/1/2012 நான் அடிக்கல் நாட்டினேன். இதன் மூலம் 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் கொண்ட திட்டம் 2020-2021க்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நம்முடைய தூத்துக்குடி நகராட்சியிலே ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுகின்ற திட்டம் 31 பணிகள் 1075 கோடி மதிப்பீட்டில் எடுத்துக் கொள்ளப்பட்டு 18 பணிகள் 435 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறுகின்றன. இதர பணிகள் பல்வேறு
நிலையிலே முன்னேற்றத்தில் உள்ளது. பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தாங்கள் பயிரிட்ட அந்த பயிருக்கு இழப்பீட்டு தொகையாக 322 கோடி ரூபாய் இழப்பீட்டை பெற்றுத் தந்த அரசு, அம்மாவுடைய அரசு, அதுக்கு மத்திய அரசு உதவி செஞ்சது. இதனால் 1,33,729 விவசாயிகள் இந்த மாவட்டத்திலே பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே போல மதுரை தூத்துக்குடி சாலை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்படுகிறது. அதேபோல தூத்துக்குடி மாநகராட்சியில் தங்குதடை இல்லாமல் நிலையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 282 கோடி ரூபாயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல இன்றைக்கு அம்மாவுடைய அரசு நம்முடைய விமான நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தையும் அம்மாவுடைய அரசு தான் கொடுத்தது. அதே விமானத்தினுடைய விரிவாக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் மூலமாக இங்கே ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற இன்றைக்கு தொழில் அதிபர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இந்த விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தையும் அம்மாவுடைய அரசு தான் வழங்கியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட 6 உட்பிரிவுகளாக இருந்த சமுதாயத்தை ஒன்றிணைத்து தேவேந்திர குழு வேளாளர் என அழைக்கப்படுவதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு பரிந்துரையின்படி அம்மாவுடைய அரசு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற வேட்பாளர் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் படித்தவர், டாக்டருக்கு படித்தவர், எளிமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். இந்த தொகுதி வளம் பெற சிறக்க மேலும் பல தொழில் வர அவரை ஆதரித்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மறைந்த தலைவர் கருணாநிதியுடைய மகள். அவர் எதிர்த்து போட்டியிடுகிறார். அவரை வெல்லக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளர் ஒருவருக்கு தான் இருக்கிறது என்று தேர்ந்தெடுத்து அவரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் வெற்றி பெறுகின்ற பொழுது தமிழ்நாடு நம்முடைய கூட்டணி முழுவதும் வெற்றி பெற்றது என்ற நிலையை எடுத்துக்காட்டின விதமாக மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பல லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இப்படி போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற கனிமொழிக்கு இந்த தேர்தலிலே தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல நம்முடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நம்முடைய கூட்டணி சார்பாக கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சின்னப்பன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இளையரப்பு வேண்டி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.